அனைவருக்கும் வணக்கம். தமிழ் தேசிய பேரவையினுடைய அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியினுடைய சைக்கிள் சின்னத்திலே போட்டியிடுகின்ற தமிழ் தேசிய பேரவையின் சார்பாக களமிறங்கியிருக்கின்ற யாழ் மாநகர சபையினுடைய முதன்மை வேட்பாளராகிய நானும் யாழ் மாநகர சபையினுடைய பிரதி முதல்வர் வேட்பாளரான வைத்திலிங்கம் கிருபாகரன் அவர்களும் எங்களுடைய மாநகர சபையினுடைய வேட்பாளரான ரத்தினம் சதீஷ் அவர்களும் இந்த ஊடக சந்திப்பிலே நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் எங்களுடைய அரசியல் இயக்கத்தினுடைய தலைவர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் உத்தியோகபூர்வமாக யாழ் மாநகர சபையினுடைய முதன்மை வேட்பாளர் தொடர்பாகவும் யாழ் மாநகர சபையினுடைய பிரதி முதல்வர் வேட்பாளர் தொடர்பாகவும் ஒரு யாழ் மாநகர சபையினுடைய வேட்பாளர் அறிமுக கூட்டம் வைத்து சொல்லியிருந்த நிலையிலும் கூட பல முதன்மையான ஊடகங்கள் அதனை இன்று வரை இருட்டடிப்பு செய்து வருகின்ற நிலையிலே யாழ் ஊடக அமையம் தானாக முன்வந்து எங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்திருப்பது என்பது உண்மையிலேயே ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விடயம். உண்மையிலேயே இத்தகைய நடுநிலையான கோணத்திலே வந்து அவர்கள் செயற்படுகின்றது என்பது உண்மையிலேயே ஊடகத்துறைக்கு ஒரு மிக பொருத்தமான ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். நாங்கள் இந்த இடத்திலே அவர்களுக்கு எங்களுடைய பாராட்டுக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இது தவிர நாங்கள் யாழ் மாநகர சபையிலே ஆட்சி அமைக்க போகின்ற ஒரு சூழல் தற்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற நிலையிலே, ஆனால் இன்று ஏற்பட்டிருக்கின்ற தென்னிலங்கை சக்திகளினுடைய ஊடுருவல் கணிசமாக தமிழ் தேசத்திலே உருவாகி இருக்கின்ற நிலையிலே அதனை முறியடிக்க வேண்டும் என்ற கோணத்திலே தமிழ் தேசம் ஒரு திரட்சியாக வர இருக்கின்ற சூழலிலே இவ்வாறான இருட்டடிப்புகள் என்பது உண்மையிலேயே ஒரு தமிழ் தேசமாக நாங்கள் திரள்வதற்கு ஒரு பொருத்தமான ஒரு வழிமுறையாக இருக்கப் போவதில்லை. ஆகவே இந்த இடத்திலே ஏன் இந்த இருட்டடிப்பு நடைபெறுகிறது என்கின்ற கேள்வியும் எங்கள் மத்தியிலே எழுகின்றது. ஒரு நேர்மையாக தமிழ் தேசிய அரசியல் பரப்பிலே பயணித்து கொண்டிருக்கின்ற, சொல்லிலும் செயலிலும் நேர்மையாக பயணித்து கொண்டிருக்கின்ற கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவருடைய தலைமையிலே நாங்கள் இந்த உள்ளூராட்சி தேர்தலை எதிர்கொண்டிருக்கின்ற சூழலிலே அதனை ஏன் அந்த பலவீனப்படுத்துவதற்காக சில தரப்புகள் முயல்கின்றன என்ற கேள்வியும் வந்து மக்களிடத்திலே அந்த கேள்விகளை வந்து கேட்க வேண்டும் என்கின்ற அந்த வேண்டுதலையும் நாங்கள் முன்வைக்க விரும்புகின்றோம். ஆகவே மக்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வது, இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே நீங்கள் தமிழ் தேசிய பேரவையாக களமிறங்கி இருக்கின்ற அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியினுடைய சைக்கிள் சின்னத்திலே போட்டியிடுகின்ற எங்களை போன்ற நேர்மையான இளம் தலைமைத்துவம் கொண்ட தரப்புகளை நீங்கள் பலப்படுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நாங்கள் இந்த இடத்திலே முன்வைக்க விரும்புகின்றோம். நாங்கள் ஆட்சி அமைக்கின்ற பட்சத்திலே எங்களுடைய உள்ளூராட்சி சபை எல்லைகளுக்கு உட்பட்ட பிரதேசங்களிலே உண்மையிலேயே ஒரு தமிழ் தேசிய நிலைப்பாடோடு நின்று பயணிக்கக்கூடிய ஒரே ஒரு தரப்பாக நாங்கள் இருக்கின்றோம். ஏனென்றால் கடந்த காலங்களை நீங்கள் அவதானிக்கின்ற பொழுது எங்களுடைய அமைப்பினுடைய அரசியல் நிலைப்பாடு தொடர்பாகவும் செயற்பாடுகள் தொடர்பாகவும் நாங்கள் தமிழ் தேசிய நிலைப்பாட்டிலே விட்டு கொடுக்காத தன்மையில் பயணிக்கின்ற விடயங்களும் மக்கள் வந்து நன்கு அவதானித்திருக்கின்றீர்கள். ஆகவே இந்த விடயத்திலே நாங்கள் மக்களை நம்பி 50,000 மாவீரருடைய தியாகங்கள் எங்களை தொடர்ந்தும் வழிநடத்துகின்ற இந்த சூழல்தான் இன்றைய இந்த இருட்டடிப்புக்கு மத்தியிலும் ஊடக அமையம் என்கின்ற அமைப்பினால் எங்களுடைய விடயங்கள் வெளிக்கொண்டு வருவதற்கு இந்த சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது என்ற விடயமும் ஒரு இயற்கை நீதியின் அடிப்படையில் நடைபெற்றிருப்பதாகத்தான் நாங்கள் கருதுகின்றோம். ஆகவே அந்த அடிப்படையிலே இந்த உள்ளூராட்சி தேர்தல் வெறுமனே ஊருக்கான தேர்தல் என்றும் அதிலே ஒரு அரசியல் தேவையில்லை என்கின்ற கோணத்திலும் பல தரப்பினர் அந்த கருத்தியல்களை வந்து விதைக்க முற்படுகிறார்கள். ஆனால் உண்மையிலேயே உள்ளூராட்சி தேர்தல் என்பது, உதாரணத்துக்கு மாநகர சபையை எடுத்துக்கொண்டால் அந்த மாநகர சபையினுடைய நிதி மூலங்களை மட்டுமே வைத்துக்கொண்டு நிர்வகிக்கக்கூடிய கட்டமைப்புகள் தான் அது ஒரு உள்ளூராட்சி கட்டமைப்புக்குள் உள்ளடக்கப்படுகிறது. மத்திய அரசினுடைய நிதி கிடைக்காத போதும் கூட உள்ளூராட்சி கட்டமைப்புகளினுடைய நிதி கட்டமைப்புகளை வைத்து அந்த நிர்வாகத்தை
எங்களுடைய தேவைகளுக்கு ஏற்றவாறு முன்னின்று செயற்படுவதற்குரிய கட்டமைப்பாக உள்ளூராட்சி சபைகள் இருக்கின்ற பொழுது நாங்கள் எங்களுடைய அரசியல் அபிலாஷைகளையும் எங்களுடைய அபிவிருத்தி அபிலாஷைகளையும் நிறைவு செய்கின்ற விதமாக எங்களுடைய மக்களுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பிரதிபலிக்கக்கூடிய விதமாக இருக்கின்ற தரப்புகளுக்கு வாக்களிக்க போகின்றோமா, அல்லது அந்நிய சக்தி ஒன்றை கொண்டு வந்து நாங்கள் எங்களுடைய நடு வீட்டுக்குள்ளே வைத்துவிட்டு நாங்கள் பின்னர் அதை இழந்த நிலையிலே வந்து கவலைப்பட போகின்றோமா என்கின்ற விடயம் கூட இந்த உள்ளூராட்சி தேர்தலிலே அமைந்திருக்கின்றது என்ற விடயத்தை எங்களுடைய மக்கள் விளங்கிக் கொள்வார்கள் என்று நம்புகின்றோம். உதாரணத்திற்கு சொல்ல போனால் இன்று தையிட்டி விகாரை நீங்கள் எடுத்துக்கொண்டால் உள்ளூராட்சி சபைகள் தமிழ் தரப்புகளிடம் இருந்த பொழுதே அது அத்துமீறி கட்டப்பட்ட ஒரு விகாரையாக இருக்கின்ற பொழுது கணிசமாக மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களிலே தென்னிலங்கை தரப்பும் இணைந்து, அதாவது அப்பொழுது ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருந்த ஆட்சி தரப்பாக இருந்த அங்கஜன் ராமநாதன் தலைவராக இருந்த பொழுதும் கூட அதற்கு கட்டுமானத்துக்கு தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையிலே இந்த சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய அந்த சட்டவிரோத செயற்பாடுகள் இவ்வாறு பாரதூரமாக அமைந்து தமிழர் தேசத்தை அபகரிக்கின்ற விதமாக நடக்கின்ற பொழுது இந்த உள்ளூராட்சி சபைகளையும் கைவிட்டு நாங்கள் போவோமாக இருந்தால் இந்த சட்டவிரோத செயற்பாடுகள் முன்னிறுத்தப்பட்டு இந்த தமிழர் தேசம் சிங்களமயமாக்கப்பட்டு நிச்சயமாக தமிழினத்தினுடைய இருப்பு என்பது பாரிய கேள்விக்குறியாக வரும் என்கின்ற நிலைப்பாட்டை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது வரப்போகின்ற ஆபத்தை நாங்கள் முன்கூட்டியே மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தாழ்மையான கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கின்றோம். ஆகவே இந்த நிலைப்பாடுகளை கருத்தில் கொண்டு தமிழ் தேசிய அரசியலிலே நேர்மையாக பயணிக்கின்ற தமிழ் தேசிய பேரவையாக இந்த உள்ளூராட்சி தேர்தலிலே போட்டியிடுகின்ற அகில இலங்கை தமிழ் காங்கிரசினுடைய சைக்கிள் சின்னத்திலே போட்டியிடுகின்ற எங்களை நீங்கள் பலப்படுத்தி இந்த தமிழ் தேசத்தினுடைய இருப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்று உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். யாழ் மாநகர சபையை பொறுத்தவரையிலே எங்களுடைய மாநகர சபையினுடைய திட்டங்கள், எங்களுடைய ஆட்சி அமைக்கப்பட்ட பின்னர் நாங்கள் செய்ய போகின்ற திட்டங்கள் தொடர்பாக எங்களுடைய திட்ட முன்மொழிவுகள் மிக விரைவாக மக்களுக்கு நாங்கள் அந்த விடயங்களை மிக தெளிவாக இலகுவாக மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே நாங்கள் அந்த திட்டங்களை மிக விரைவில் நாங்கள் அதனை வெளியிடுவோம். அந்த திட்டங்கள் தொடர்பாக நாங்கள் அந்த திட்டங்களை வகுத்ததன் அடிப்படையில் அந்த திட்டங்களை எங்களுடைய மாநகர சபையினுடைய பிரதி முதல்வர் வேட்பாளராக கட்சியின் சார்பிலே போட்டியிடுகின்ற திரு வைத்திலிங்கம் கிருபாகரன் அவர்கள், அவர் முன்னர் யாழ் மாநகர சபையினுடைய உறுப்பினராக எமது கட்சியின் சார்பிலே செயற்பட்டிருந்தவர். அவர் தற்பொழுது உங்களுக்கு எங்களுடைய திட்டங்கள் தொடர்பான விடயங்களையும் ஏனைய விடயங்களையும் அவர் தற்பொழுது உங்களுக்கு தெரியப்படுத்துவார். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் தமிழ் தேசிய பேரவையாக இந்த தேர்தலில் முகம் கொடுக்கிறோம். இன்று நான் முக்கியமாக 3 விடயங்களை நான் தொட விரும்புகிறேன். ஒன்று, அனைத்து ஊடகப் பரப்பிலும் மக்கள் மத்தியிலும் அரசியல்வாதிகள் உருவாக்குகின்ற கதை யாதெனில் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் என்பது குப்பையை அகற்றுவதற்கான அல்லது வீதிகளை மட்டும் போடுவதற்கான ஒரு தேர்தல். இதிலே நாங்கள் அரசியல் பேச முடியாது அல்லது கொள்கை பேசக்கூடாது என்ற அடிப்படையிலே அரசியல் ஆய்வாளர் கூட இந்த கருத்துக்களை உருவாக்குகின்றார்கள். எனவே இதனுடைய அடிப்படை உண்மைத்தன்மையை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்ற முதலாவது விடயத்தையும், இரண்டாவது, நாங்கள் தமிழ் தேசிய பேரவையாக யாழ் மாநகர சபையை கைப்பற்றிய இருந்தால் நாங்கள் என்னத்தை செய்ய இருக்கிறோம், எது யதார்த்தம், எது மக்களுக்கு அவசியமானது என்பதையும், மூன்றாவது விடயமாக தமிழ் மக்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும், வடக்கு கிழக்கில் இருக்கின்ற ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற விடயத்தை நான் இதில் தொட விரும்புகிறேன். முதலாவதாக, இன்று இந்த உள்ளூராட்சி சபை என்பது தமிழர்கள் உரிமைக்கான அதிகார கையளிப்புக்கான கோரிக்கையினை முன்வைத்து நூற்றாண்டுகளாக போராடி வருகிறோம். வடக்கு கிழக்கு எமது தேசம் தாயகம் சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் எங்களுடைய கோரிக்கையை முன்வைக்கிறோம். இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையினுடைய அதிகார கையளிப்பு என்பது 3 அடிப்படையில் காணப்படுகின்றது. முதலாவது, பாராளுமன்றத்தில் வடக்கு கிழக்கு எமது தேசம் என்ற அடிப்படையிலான அதிகார கையளிப்பு. இரண்டாவது, நாங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இப்போது இவர்கள் நடைமுறைப்படுத்தி வைத்திருக்கின்ற மாகாண சபைக்கான அதிகார கையளிப்பு என்பது. மூன்றாவது விடயம் இந்த உள்ளூராட்சி சபைக்கான அதிகார கையளிப்பு என்பது. இந்த உள்ளூராட்சி சபைக்கான அதிகார கையளிப்பு என்ற விடயத்தில் நாங்கள் அங்கே சுயாட்சி அல்லது எங்களுடைய அதிகாரம் இருக்கின்றது என்பதை நாங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும்.
குறிப்பாக ஈழ தேசத்தை நாங்கள் நோக்குகின்ற போது மேற்கத்தையவர்கள், அதாவது ஒல்லாந்த ஆங்கிலேயர், போர்த்துகேயர், ஒல்லாந்தர் வருகைக்கு முன்னர் இந்த உள்ளூராட்சி சபைகள் சிற்றரசுகளாகவும் கிராம சபைகளாகவும் இருந்து நகர குத்திகன் என்ற பதவியின் கீழ் இது நிர்வகிக்கப்பட்டு வந்த ஒரு சுயாட்சி அதிகாரங்களை கொண்ட அழகாக காணப்பட்டது. குறிப்பாக 1505 போர்த்துகேயர் வந்த பின்னரும் 1656 உள்ளாந்தர் வந்த பின்னரும் இந்த கிராம சபைகள், உள்ளூராட்சி சபைகள் என்பவை சுயமாகத்தான் இயங்கி வந்தன. அவர்கள் தனித்து வரி வருமானத்தை பெற்றுக் கொள்கின்ற நடவடிக்கையை மட்டும் மேற்கொண்டார்கள் ஒழிய இதனுடைய அதிகாரங்களில் எந்த விதமான தலையீடுகளையும் அவர் மேற்கொள்ளவில்லை. ஆனால் 1796 ஆண்டு ஆங்கிலேயர்கள் இலங்கைக்கு வந்து 1815 இலங்கையை கைப்பற்றிய பின்னர் இந்த உள்ளூராட்சி சபைகள் அனைத்தையும் மத்திய அரசின் கீழ் கொண்டு வருகின்ற அடிப்படையிலே 1833 ஆண்டு கோல்புருக் ஆணைக்குழுவின் கீழ் இலங்கை ஒரு தேசமாக, 3 தேசமாக இருந்த தேசத்தை ஒரு தேசமாக ஆக்கி அனைத்து உள்ளூராட்சி சபைக்கான அதிகாரங்களை மத்தியிலே குமித்துவிட்டு உள்ளூராட்சி சபைகளுக்கு எந்த அதிகாரமும் இல்லாத ஒரு சபைகளாகத்தான் அவர்கள் அதனை வைத்திருந்தார்கள். இந்த அடிப்படையில் தமிழர்களும் சிங்களவர்களும் முஸ்லீம்களும் ஒற்றுமையாக ஆங்கிலேயருடைய காலத்துவதற்கு எதிராக போராடி, குறிப்பாக அதுவும் நாம் இங்கே குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால், முதலில் இலங்கையிலே ஆங்கிலேயருடைய ஆட்சிக்கு பின்னர் 1861 ஆண்டு தான் முதலிலான உள்ளூராட்சி சபை யாழ்ப்பாண வீதி ஒழுங்கமைப்பு என்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டு இந்த உள்ளூராட்சி சபையினுடைய சில பணிகள் ஒப்படைக்கப்பட்டன. அதன் பின்னர் தான் 1885 ஆண்டு கொழும்பு மாநகர சபையாக இருக்கலாம், அல்லது 1886 கண்டி காலி மாநகர சபையெல்லாம் உருவாக்கப்பட்டன. ஆனால் அதிகாரம் இவரும் இல்லாத மாநகர சபைகளாக, உள்ளூராட்சி சபைகளாக காணப்பட்டன. யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை யாழ் மாநகர சபையானது 1949 ஆண்டு உருவாக்கப்பட்டு பல்வேறு விதமான மத்திய அரசாங்கத்தினுடைய ஒற்றையாட்சியின் கீழ் கட்டுப்பாடுகளை, அதிகாரங்களை, உள்ளூராட்சி சபைக்கு ஒப்படைக்கப்பட்ட அதிகாரங்களை கூட செய்ய முடியாத மட்டுப்படுத்தப்பட்ட சபைகளாகத்தான் இருக்கின்றன. இதனை நான் மிகவும் சுருக்கமாக சொல்வதென்றால், மாநகர சபைகளை பொறுத்தவரை இவர்கள் அதை செய்யலாம் இதை செய்யலாம் என்று சொல்கிறார்கள். அவ்வாறு அல்ல. மாநகர சபை என்பது முக்கியமாக 8 தத்துவங்கள் அல்லது பொறுப்புகள் ஒப்படைக்கப்படுகின்றன. அந்த 8 கர்மங்களை மட்டும்தான் நாங்கள் செய்யலாம். அதன் முதலாவது விடயம் சாதாரண தத்துவங்கள், 2வது விடயம் இந்த வீதிகள் தெருக்களை அமைப்பதாக இருக்கலாம், 3வது பொது சுகாதாரம். இந்த 3 விடயமும் மிகவும் அத்தியாவசியமானது. அதனை விட இருக்கின்ற 4 விடயங்கள் பார்க்கின்றோம். பொது பயன்பாட்டு சேவைகளாக இருக்கலாம், அல்லது நிதி நடவடிக்கைகளாக இருக்கலாம், அல்லது மாநகரசபையுடைய வருமானத்திலிருந்து செலவுகளை மேற்கொள்கின்ற தத்துவமாக இருக்கலாம், அல்லது இந்த வரிகளை வசூலிக்கின்ற தத்துவமாக இருக்கலாம், அல்லது நிலுவையினை வசூலிக்கின்ற தத்துவமாக இருக்கலாம். இந்த 8 தத்துவத்தை மட்டும்தான் நாங்கள் இந்த இலங்கையினுடைய ஒற்றையாட்சியின் கீழ் இருக்கின்ற இந்த மாநகர சபையில் நாங்கள் செய்ய முடியும். அதனை நாங்கள் எங்களுடைய சுயாட்சி அதிகாரத்தை விட்டு நாங்கள் செய்வோமாக இருந்தால், உதாரணமாக சொல்வதனால் இப்போ பார்த்தீங்கன்னா மாநகரசபையுடைய நிதி நடவடிக்கைகளாக இருக்கலாம், அல்லது நிர்வாக நடவடிக்கைகளாக இருக்கலாம், அனைத்தையும் கட்டுப்படுத்துகின்ற ஒரு பகுதியாக, அல்லது ஒரு தனிநபராக, அல்லது ஜனாதிபதியின் பிரதிநிதியாக ஆளுநர் இருக்கின்றார். மாகாண சபையில் இருந்தாலும் கூட நாங்கள் புதியதாக ஊழியரை நியமிப்பதாக இருக்கலாம், அல்லது நிதி நடவடிக்கையை செய்வதாக இருக்கலாம், அனைத்து நடவடிக்கையையும் ஆளுநர் கட்டுப்படுத்துகின்ற நிலைமையில் தான் இருக்கின்றது. அவ்வாறு நிதி நடவடிக்கைகளை பொறுத்தவரை நிதி நடவடிக்கை அனுமதி வழங்குவதாக இருக்கலாம், அல்லது நாங்கள் ஒரு கைத்தொழில் நடவடிக்கையை மேற்கொள்வதாக இருக்கலாம், அல்லது புதிய திட்டங்களை செய்வதாக இருக்கலாம். அது ஆளுநருடைய கட்டுப்பாட்டுகள் தான் இருக்கின்றன. கடந்த காலத்தில் 2018 ஆண்டு யாழ்ப்பாண பரியோவான் கல்லூரிக்கு அருகில் ஒரு கஷ்னோ, அதாவது சூதாட்ட விடுதியை ஆரம்பிப்பதற்கான அனுமதி பத்திரமானது மாநகர சபைக்கு வழங்கப்பட்டு அதனை ஆளுநர் கூட அதற்கான அனுமதியை வழங்குமாறு கோரிக்கை முன்வைத்திருந்த நிலைமையில் நாங்கள் அப்போது இருந்த தமிழ் தேசிய கட்சிகள் அடித்து அதனை அனுமதி வழங்க முடியாது அதை நாங்கள் கட்டுப்படுத்தியிருந்தோம். ஆனால் அதற்கும் அவர்கள் ஒரு வரையறாக கொண்டு வந்திருந்தார்கள். என்னென்றால் யூடிஏ நகர அபிவிருத்தி அதிகார சபை 5000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே ஒரு அனுமதி கொடுப்பதாக இருந்தால் அது மாநகர சபைக்கு அதிகாரம் இல்லை. ஆகவே நாங்கள் நகர அபிவிருத்தி சபை தான் அதனை வழங்குவோம் என்றெல்லாம் கூறி நாங்கள் ஒருமித்து நின்றபடியால் நாங்கள் அதனை கட்டுப்படுத்தினோம். அவ்வாறு ஆரியகுலத்திலும் கூட சர்வஜன மத வழிபாட்டு தலம் என்ற அடிப்படையில் பௌத்த ஆக்கிரமிப்பாக வர இருந்ததை தடுத்தோம். இவ்வாறு பல மத்திய வீதி அபிவிருத்தி அதிகார சபையை பொறுத்தவரை வீதிகளை முற்றுமுழுதாக வீதிகளை மாநகர சபை அமைக்க முடியாது. ஏத்தர பீத்தர வீதிகளை வீதி அபிவிருத்தி அதிகார சபை மட்டும்தான் அமைக்க முடியும். அவருடைய கட்டுப்பாடு தான் இருக்கின்றன. குறிப்பாக சொல்வதனால் வேம்படி சந்தியில் இருந்து குருநார் கடற்கரை வீதியான வீதி வந்து யாழ் மாநகர சபைக்குரியது. ஆனால் அதனை வீதி அபிவிருத்தி அதிகார சபை அபகரித்து வைத்திருக்கின்றது. இவ்வாறு பல மத்திய அரசினுடைய ஆக்கிரமிப்புகள், அது வீதி அபிவிருத்தி அதிகார சபையாக இருக்கலாம், அல்லது பௌத்த ஆக்கிரமிப்புகளாக இருக்கலாம், அல்லது நீர்வளங்கள் பகுதியாக இருக்கலாம், பல மாநகர 8 தத்துவங்களில் அவருடைய செல்வாக்கு இருக்கும். ஆகவே அவ்வாறு செல்வாக்கை தடுக்க வேண்டுமாக இருந்தால் நீங்கள் மாநகர சபைக்கு
தமிழ் தேசிய கட்சிக்கு மட்டும்தான் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என என்னோட தாழ்மையான வேண்டுகோளை வைக்கிறேன். இரண்டாவது விடயம், நாங்கள் யாழ் மாநகர சபைக்கு வந்தால் என்ன செய்வோம்? அடிப்படையில் யாழ் மாநகர சபை 3 நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும். ஒன்று சாதாரண தத்துவம், இரண்டாவது இந்த வீதிகள், பாலங்கள், மதங்களை அமைக்கிறது, மூன்றாவது பொது சுகாதாரம். இந்த சாதாரண தத்துவங்களில் முக்கியமாக 8 விடயங்கள் இருக்கின்றது. அதில் தான் அடிப்படையில் முறைகேடுகள் நடைபெறுகின்றன. அதாவது ஊழியரை நியமிக்கிறதா இருக்கலாம், லஞ்சம் வழங்குறதாக இருக்கலாம். அதற்காகத்தான் எங்களுடைய பிரதான கருப்பொருளாக முன்வைப்போம் தூய கரங்கள் என்று வைத்ததுக்கு மிக பிரதான காரணம் அந்த அடிப்படையான 8 தத்துவங்களில் இடம்பெறுகின்ற ஊழல்களை நாங்கள் ஒழித்து நேர்மையான ஒரு மக்கள் ஆட்சியை நாங்கள் வழங்குவோம் என்ற அடிப்படையில் தூய கரங்கள் என்ற விடயங்களை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். கடந்த காலங்களில் இந்த தூய கரங்கள் என்பது மாநகர சபை நிதி மட்டுமல்ல, மத்திய அரசாங்கம் வழங்கப்பட்ட, அதை குறிப்பாக சொன்னால் உலக வங்கியினால் தந்திரோபாய நகர அபிவிருத்தி திட்டத்துக்கு வழங்கப்பட்ட $1750 மில்லியன் மோசடியானது அது எங்களுக்கு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கின்றது. ஆகவே உள்ளூராட்சி சபை சரியான ஒரு தமிழ் தேசிய கட்சியில் இருக்குமாக இருந்தால் அதனை நாங்கள் தடுக்க முடியும் என நான் கூற விரும்புகிறேன். இரண்டாவது விடயம், இந்த வீதிகளை பொறுத்தவரையில் உண்மையில யாழ்ப்பாணத்தை நீங்கள் இன்றைக்கு கூட நீங்கள் வந்தீங்கன்னா நான் அடுத்தடுத்த உங்களோட ஊடக மையத்துக்கு யாழ்ப்பாணத்துக்கு அனைத்து வீதிகளுடைய தரத்தை பற்றி கூறுவேன். ஏபி வீதிகளை நாங்கள் தொடரவில்லை, எங்கள் கட்டுப்பாட்டுக்கு இல்லை. ஆனால் நாங்கள் அது தொடர்பாக ஆலோசனைகளை வழங்கி அவர் வழிப்படுத்த வேண்டிய கடப்பாட்டுக்கு இன்றைக்கு ஏனையின் வீதி வெள்ளம், யாழ்ப்பாணத்தில் வெள்ளம் இருப்பதற்கான மிக பிரதான காரணம் நில உயர தரவுகள், மலைவீழ்ச்சி தரவுகள் எதுவுமற்று இந்த பிரதான வீதிகள் அமைப்புகள், அதுவும் குறிப்பாக ஏனையின் வீதி வடக்கின் வசந்தம் திட்டத்தில் அமைக்கப்படுகின்ற போது இதனுடைய நில உயர தரவு எதுவும் இல்லாத அவர்கள் அமைத்ததன் காரணமாக இன்று நாங்கள் வெள்ள அனர்த்தத்துக்கு எதிர்கொண்டு வருடாதடம் இருக்கிறோம் என்பது அடுத்த விடயம். அடுத்ததாக முக்கியமாக நாங்கள் சீத்தர வீதிகளை அமைக்கலாம். அதுவும் சீத்தர வீதி அதிகமான வீதிகள் இன்று மண் வீதிகளாக இருக்கின்றன, குன்றும் குழியுமாக இருக்கின்றன. முதல் கட்டமாக அனைத்து வீதிகளையும் நாங்கள் தார் வீதிகளாக மாற்றப்பட்டு, ஏனென்றால் அனைத்து மக்களும் காணிகளை கொள்வனவு செய்கின்ற பொழுது முத்திரை வரி செலுத்துகின்றார்கள். அந்த முத்திரை வரி என்பது மக்களுடைய மாநகர மக்களுடைய அடிப்படை உட்கட்டப்பை வழங்க வேண்டிய சட்ட கடப்பாடு இருக்கின்றது. ஆகவே முதல் கட்டமாக அனைத்து வீதிகளையும் நாங்கள் தார் வீதிகளாக மாற்றுவோம். இரண்டாவது விடயம் மிக முக்கியமானது பொது சுகாதாரம். இந்த பொது சுகாதாரம் என்றது மிக முக்கியமாக 7 விடயங்கள் இருக்கின்றன. அதில் மிக முக்கியமாக நாங்கள் எடுத்திருக்கின்ற விடயம் இந்த திண்ம கழிவகற்றல். ஏனால் இந்த திண்ணம் அழிவகற்றல் மிக பிரதான பிரச்சனையாக யாழ் மாநகர சபையில் இருக்கின்றன. அதன் அடிப்படையிலே நாங்கள் செய்ய போகின்ற இந்த திண்ம கழிவுக்கான பொறுமுறையானது ஒரு கல்லில் பல மாங்காய்கள் அடிப்பதாக இருக்கும். அதாவது நாங்கள் யாழ்ப்பாணத்தினுடைய 7 பிரதான சாரலைகளை சோலர் கேமரா சிஸ்டத்தை ஃபிட் பண்ணி அதன் கீழ் வின் வைத்து 24 மணித்தியாலங்கள் குப்பையை அகற்றுகின்ற யாழ் மாநகர சபையை 27 வட்டாரங்கள் இருக்கின்றன. 3 வட்டாரங்கள் அடிப்படையில் 9 மஸ்டர் பாயிண்டாக பிரிக்கப்பட்டு 9 மஸ்டர் பாயிண்டிலும் மையப்படுத்தப்பட்ட கேமரா சிஸ்டத்தின் ஊடான அனைத்து, குறிப்பாக உங்களுக்கு ஒன்றை சொல்லணும், 2022 ஆண்டு ஜூலை மாதம் 8ஆம் தேதி வெளியிடப்பட்ட அரச வர்த்தமானியின் அடிப்படையில் ஒரு அரச நிறுவனத்திற்கு ஒரு மக்கள் ஒரு கோரிக்கைகளை முன்வைத்தால் 7 வேலை நாட்களுக்குள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். யாழ் மாநகர சபையிலோ எந்த அரச நிறுவனத்திலோ இது பின்பற்றப்படவில்லை. எங்களுடைய யாழ் மாநகர சபை டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் ஊடாக அனைத்து தரவுகளும் அனைத்து விடயங்களும், நீங்கள் லைட் வீதி விளக்கை பொறுத்த சொல்லி ஓடர் போடுவதாக இருந்தால் என்ன, இல்லை கட்டட அனுமதி கொடுப்பதாக இருந்தால் நீர்வளங்களுக்கு வழங்குவதாக உங்களோட கோரிக்கையாக இருந்தால் அனைத்தும் டிஜிட்டல் மயப்படுத்தப்படும். உங்கள் தகவல் வழங்கப்பட்ட 7 நாட்களுக்குள் அவர் பூர்த்தி செய்வதற்கு உரியான டிஜிட்டல் முறையிலான அனைத்து மாநகரசபையுடைய 8 விடயங்களையும் டிஜிட்டல் மயப்படுத்தி துரித சேவையை வழங்குவோம். முதலாவது குப்பை அகற்றல் என்பது கண்காணி கேமரா பொறுத்தவனூடாக பல விடயங்களை நாங்கள் கட்டுப்படுத்தலாம். ஒன்று, இந்த யாழ்ப்பாணத்துக்கு வருகின்ற மிக பிரதான சாலைகள் 7 சாலைகள் இருக்கின்றன. 7 சாலைகளையும் நாங்கள் கேமராக பின்பற்றுவோமாக இருந்தால் இந்த வாழ்வெட்டு கலாச்சாரம், சட்டவிரோத செயற்பாடுகள், களவுகள் முற்றுமுழுதாக நிறுத்தப்படும். ஏனால் அந்த அனைத்து ஒளிப்பதிவுகளும் மையப்படுத்தப்பட்ட 9 இடத்தில் இருக்கும். உடனடியாக போலீசில் நாங்கள் அறிவித்து அல்லது நாங்கள் இந்த வட்டார ரீதியாக இளைஞர்களை விழிப்பு குழுக்களை உருவாக்கி அந்த உடனடியாக அந்த ஸ்போர்ட்டுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு மிகவும் நேர்த்தியான நிர்வாக கட்டமைப்பை நாங்கள் ஏற்படுத்துவோம். இது உண்மை. இந்த திண்ம கழிவு பொறுமுறை வெற்றியடைய வேண்டுமாக இருந்தால் அதனுடைய விழிப்புணர்வு என்பது மக்களிடம் இருந்து தொடங்கி மக்களிடையே நிறைவு செய்கின்ற இந்த திண்ம கழிவு பொறுமுறை இருக்கும். இன்று நீங்கள் பார்த்தீர்கள் ஒரு கிழமைக்கு இது ஊடகங்களின் பிறவில் மிக மனவருத்தம். யாழ் மாநகரசபையினுடைய திண்ம கழிவு மையம் காக்கழிவும், அதாவது நல்லூர் பிரதேச சபையினுடைய திண்ம கழிவு காரைக்காலும் பருத்தித்துறையும் குப்பைகள் மலை போல் குவிந்திருந்த நிலையில் பிரதேச சபை உறுப்பினர் புதிதாக விரப்புறார் என்ற அடிப்படையில் திட்டமிட்ட முறையில் இந்த 3 இடங்களும் எரிக்கப்பட்டிருக்கின்றன. அதுவும் பொலித்தீனுடைய புகை அதிகமாக இருக்கின்றன. ஆகவே இந்த திண்ம கழிவு பொறிமுறையை மிகவும்
சிறந்த ஒரு திண்ம கழிவு பொறிமுறையாக அறிமுகப்படுத்தப்பட்டு இந்த சட்டவிரோத செயற்பாடுகளை நாங்கள் கட்டுப்படுத்துவோம் என்ற உறுதியாக செயற்படுகிறோம். அந்த பொது சுகாதாரத்தில் இருக்கின்ற ஏனைய விடயங்கள், இந்த பொது வாய்க்கால்கள், நிச்சயமாக பொது வாய்க்கால்கள் நாங்கள் புதிதாக அமைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் ஏற்கனவே இந்த வெள்ளை வாய்க்கால் இயற்கையாக ஓடுகின்ற நிலைமையில் இருந்து பின்னர் அது மதில்களை பொதுமக்கள் அமைத்து அதனூடாக ஆக்கிரமித்து அந்த வெள்ளங்கள் ஓடாத பல இடங்கள் இருக்கின்றன. ஆனால் வேறு கட்சிகள் கூறுவதாவது உடனடியாக மழை பெய்து உடனே வெள்ளம் போவாது. ஏன்னு சொன்னால் இப்ப நாங்கள் புவி வெப்பமாதல் சூழ்நிலையில் இருக்கின்றோம். 3 மாதங்கள் பெய்ய வேண்டிய மழை சில வாரங்களில் கொட்டித்திருக்கின்றன. ஆகவே சில மத்தியாலங்களில் அந்த வெள்ளங்கள் ஓடுவதற்கான மிகச்சிறந்த பொறிமுறையை நாங்கள் நகர திட்டமிடலில் நாங்கள் உருவாக்குவோம். அடுத்தபடியாக இந்த மலசலம் அகற்றுதல், பொது மலசூடங்கள் அமைத்தல் மிக முக்கியமானது. நேற்று கூட நாங்கள் யாழ்ப்பாணத்தினுடைய மாநகர சபையில் எல்லைக்குள் இருக்கின்ற கந்தமடம் பகுதியிலிருந்து இரவு சரியாக 10 மணிக்கு மாநகர சபையினுடைய மலக்கழிவு அகற்றின கழிப்பவசனூடாக மலக்கழிவு எடுத்துச் செல்லப்பட்டு செம்மணி வழியில் கழிவு ஊற்றுகின்ற நாங்கள் பிடிக்க நாங்கள் சென்றோம். ஆனால் எங்களுடன் அது சில நிமிடங்களால் தப்பிவிட்டார்கள். மல கழிவுகளை கொண்டு செம்மணி பகுதியிலும் பூம்புகார் பகுதியிலும் ஒரு டிராக்டர் உழவு இயந்திரத்தினூடாக கொழும்புத்துறை வீதியினூடாக வசந்தபுரம் பகுதிக்கும் கொண்டு செல்கின்றார்கள். நீங்கள் நிச்சயமாக அனைத்து செயற்பாடுகளும் இது நிறுத்தப்படும். இவ்வாறு சரியான முறையில் செய்யவில்லை என்றால் நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டு ஒரு தூய்மையற்ற நகரமாக இது காணப்படும். மிக முக்கியமானது இந்த மலைக்கிழமை கிருமி தொடர்பாக யாழ் பல்கலைக்கழகத்தில் விரிவாக 2012 என்ற ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தால், குறிப்பாக 5 மாடி குடியிருப்பில் இருந்து வெளியேறுகின்ற மலைக்கழிவானது அனைத்தும் கடலில் செல்லப்பட்டு யாழ்ப்பாண கடலிலே மலக்கிருமிகள் அதிகமாக இருப்பதாகவும் அதனுடைய தாக்கம் அந்த மீனிலும் அந்த மீனவர்களிலும் பாதிப்பை ஏற்படுத்துவதாகவும் அறிக்கையிட்டிருந்தால், ஆனால் அதற்குரிய நடவடிக்கை எந்த ஒரு நிறுவனமும் செய்யவில்லை. யாழ் மாநகர சபையில் கூட நான் அதை தெரியப்படுத்தியிருந்தேன். ஆட்சி அதிகாரங்கள் எங்கள் இல்லாதபடியால் எங்களால் செய்ய முடியாது போனது. ஆகவே அதற்கான சரிய நடவடிக்கையும் செய்வோம். அடுத்ததாக முக்கியமாக இந்த தாய்சேய் நிலையங்கள், உணவு பாதுகாப்புகள், இந்த நோயியல் தொல்லைகளை அகற்ற, குறிப்பாக டெங்கு பாதிப்பால் அதிக மக்கள் இறந்திருக்கின்றார்கள். அதற்குரிய சிறந்த பொறிமுறையும் நாங்கள் செய்வோம் என உறுதியாக சொல்கின்றோம். இதனை விடத்தான் இந்த 3 சேவைகளையும் செய்த பின்னர் மாநகர சபைக்கு பணம் இருந்தால், பொதுமக்களின் கோரிக்கை இருந்தால் மட்டும்தான் ஏனைய சேவைகளான பொது பயன்பாட்டு சேவைகள், அதில் தான் பாருங்கள், கடந்த 10 வருடங்களில் மாநகர செய்த சேவைகள் குளங்களை அலங்கரித்தல், வீதி விளக்குகளை அலங்கரித்தல், வளைவுகளை அலங்கரித்தல், நூலகங்கள், இடுகாடுகள், இது போன்ற சேவைகள் அனைத்தும் இந்த பொது பயன்பாடு சேவைகள் வருகின்றன. மாநகர சபை அடிப்படையான 3 சேவைகளை வழங்கிய பின்னர் தான் இந்த சேவை நிதி இருக்குமாக என்றால் செய்ய வேண்டும். நாங்கள் நிச்சயமாக அதற்கான ஒழுங்குகளை செய்திருக்கின்றோம். முக்கியமாக கடந்த காலங்களில் நிதி நடவடிக்கைகள் தோற்றதற்கான காரணம் ஆளுமையற்ற முதல்வர், ஆளுமையற்ற நிர்வாகம். இதனை சீர் செய்து ஒரு சிறந்த ஒரு ஒழுங்கமைப்பான ஒரு ஆட்சியை உருவாக்கும் என்ற இந்த இடத்தில் நான் குறிப்பிட்டுக் கொள்ள விரும்புகிறேன்.